எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: آكل كما يأكل العبيد وأجلس كما يجلس العبيد. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் சிறப்பான நம்முடைய அத்தாயியா குழுமத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த பகுதியில் அமைந்திருக்கிற அன்பான மாணவ கண்மணிகள், அதன் கிளையில் ஒரு பகுதி இங்கே சிறப்போடு நடைபெறுவதில் மிகுந்த பொறுப்போடும் அக்கறையோடும் பிள்ளைகளை வார்த்தெடுக்கிற மரியாதைக்குரிய இங்கே முதல்வராக தங்களுடைய தனிப்பெரும் ஆற்றலை கொண்டு அல்லாஹ்வின் பேரருளால் பிள்ளைகளை அழகாக வழி நடத்துகிற மரியாதைக்குரிய அப்துல் வாசித் வாசில் பிலாலி ஹதரத் அவர்கள், மரியாதைக்குரிய நிசாமுத்தீன் ஹதாயி ஹதரத் பெருந்தகை போன்றவர்கள்
நம்முடைய இந்த நிறுவனத்தை இந்த பகுதியில் வழிநடத்துவதில் ரொம்ப கவனம். இன்னொரு பக்கம் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பலமுறை வேண்டுதல் தந்த போதிலும் தொடரான பல்வேறு பணிகளும் மதரசாவினுடைய பாடங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்ற அக்கறையும் கொஞ்சம் கூடுதல் இருந்ததால் நான் தேதி கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு வாரம் கழித்து தொடர்பு கொள்ளுங்கள் என்றேன். அவங்க தொடர்பு கொண்ட போது வேற பதில் எனக்கு இல்லை. சரி, வந்துடணும். கடந்த ஆண்டுகளிலே இங்கே வந்திருக்கிறேன். பிள்ளைகளோடு உரையாடுவதில் உண்மையிலேயே ரொம்ப ஆர்வம் இருக்கிறது. நான் முதலிலே உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் வயது வித்தியாசத்தை தாண்டி, 1வது சும்ரா 2வது சும்ரா இதையெல்லாம் தாண்டி உங்கள் எல்லோரையும் நான் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கிறேன். அப்படி ஒரு பார்வையில் சில செய்திகளை பரிமாறுகிறேன். நீங்கள் உள்வாங்கி கவனத்தில் எடுத்து உங்களை நீங்கள் பக்குவப்படுத்துவீர்களே ஆனால் நாளைய எதிர்காலம் அல்லாஹ் உங்கள் கையில் கொடுப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. கவனம், ஈடுபாடு, உள்வாங்கிக் கொள்வதில் நமக்கு ஒரு தனி பிடிமானம். பக்குவம் அடைவதற்கு நீண்ட வயசுக்கு பின்னால் என்பதில்லை. சின்னம் சிறிய வயதில் பக்குவம் பெற்றவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபித்துவத்தை கொண்டு தேர்ந்தெடுத்த காலம் பெருமக்கள் எழுதுவார்கள். 40 வயசுல நுபுவத்து கொடுக்கப்படும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 3 வயதிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் 3 வயது என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், ஆத்தைனால் ஹுக்ம ஸபிய்யா, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஞானத்தை கொடுத்தோம் என்கிறான். அப்போ சிறு வயதிலும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நமக்கு முன்னால் முன்மாதிரி. நாம் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டியதெல்லாம் நம்மை ஒரு அழகான இலக்கை நோக்கி முன்னோக்கணும். முதல்ல உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள பதிவு செய்யப்படும். நீங்க இதயத்திலையும் குறிக்கணும், பேப்பர்லையும் குறிக்கணும். முதல் விஷயம், நம்முடைய எண்ணம் உயர்வா இருக்கணும், பார்வை உயர்வா இருக்கணும், சிந்தனை உயர்வா இருக்கணும். குறுகிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நம்ம ஆலிமா ஏதோ ஒரு மதரசாவில் போய் உஸ்தாத் ஆகணும், ஏதோ ஒரு சமுதாய பணி செய்யணும், ஏதோ ஒரு பள்ளியில இமாமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி நம்ம எண்ணம் கொஞ்சம் உயர்வாகவும் விசாலமாகும். நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், லட்சோப லட்ச மக்களின் இதாயத்திற்கும் அவர்கள் இதயத்தில் ஒன்னை கொண்டு நினைவுபடுத்துவதற்கும் எனக்கு தௌஃபீக் செய்வாயா. ஒரு ஆள்லாம் இல்லை, லட்சோப லட்ச மக்கள். இன்னைக்கு போற இடங்களிலெல்லாம் ஆண்கள் பெண்கள் பையத்தாயிட்டே இருக்கிறான். அவங்க இதயத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு. பையத்துக்கு பின்னால வாழ்க்கை திருப்பம் ஒன்று இருக்கிறது. முதல் விஷயம், அவங்க இதயம் அமைதியாகி படைத்தவனின் நினைவில் வாழ்கிற நசீபு கிடைச்ச. அவன் நினைவில் நம்ம கோரிக்கையை அல்லாஹ்ட்ட வைக்கிறோம். நம்ம இலக்கு எப்பவுமே உயர்வா இருக்கணும். நம்மால முடியுமா? அது ஒரு ஆபத்தான எண்ணம். நம்ம உயர்வு அடைய முடியுமா? அந்த எண்ணமே மார்க்கம் அனுமதிக்கல. உயர்ந்துட்டே போகணும், உச்சியை தொடும் அளவிற்கு உயரணும். நம்மாலையும் முடியும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் நம்மை உயர செய்யும். அதையும் தாண்டி நான் உயரணும் அல்லான்னு கேட்கிற அந்த துஆவும் நம்மை உயர்த்தும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இன்னல்லாஹ் யுஹிப்பு மஆலில் உமூர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், அழகான ஹதீஸ். அல்லாஹ் எப்பவுமே உயர்வானதை தான் பிரியப்படுகிறான். இன்னல்லாஹ் யுஹிப்பு மஆலில் உமூர். எல்லா விஷயத்திலும் உயர்வா அல்லாஹ் பிரியப்படுறான். நீ உயர்வா இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் பிரியப்படுகிறான். அவன் பிரியப்படுவதை நம்ம கேட்பதற்கு ஏன் யோசிக்க வேண்டும்? நான் உயர வேண்டும், உயர்ந்து கொண்டே போக வேண்டும். உன் அருளை, உன் அன்பை, உன் நெருக்கத்தை, உன் தொடர்பை சமூக இதயத்தில் பதிவு செய்கிற அளவிற்கும் நான் உயர வேண்டும். அப்ப
அப்ப நம்ம உயர்வுக்கு ஒரு எல்கையை வகுத்து கொள்வது அது ஒரு பெரிய மனிதர்களின் அடையாளம் இல்லை. சரியானவர்களுக்கும் அது அடையாளம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சு நிறைய பேர் இன்னைக்கு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறான். இதை நம்ம அடைஞ்சிட்டா போதும். நான் சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்ன, நாம் தேடும் கல்வி என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும். அப்ப இறப்பு வரையிலும் தேடணும். தேடுதல் வேட்கை என்பது நமது சுவாசமாக இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மதரசா ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட பயிற்சியை கொடுத்து வெளியில அனுப்பிடும். குறிப்பிட்ட காலம் கல்வி, அதோட நம்ம வெளியில வந்துடுவோம். வெளியில வந்த பின்னால கல்வி காலம் முடிஞ்சதாக உணர்றவங்க ஒரு சரியான ஞானத்தை பெற முடியாது. இன்னைக்கு நம்முடைய கல்விங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்று போச்சுன்னு சொன்னா, கல்லூரி காலத்தை விட்டு வெளியில வந்த உடனே நாம முழு கல்வி ஞானத்தை பெற்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள் வந்துட்டோம். அதுதான் ஆபத்தானது. நம்ம வெளியில வந்த பின்னால் இனிதான் கல்வியின் வளர்ச்சியை தேடும் காலம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஓய்வு பெற்றதில்லை. உங்களோடு இப்போ ஒரு அரை மணி நேரம் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், மெசேஜை கேட்கிறேன், செய்தியை பார்க்கிறேன். ஆனால் அங்கே ஒரு பார்வை, என்னுடைய கையில் ஆயிரக்கணக்கான கிதாபுகளை சுமக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இது. பல்லாயிரம் கிதாபுகளை ஒரு சில நிமிடங்கள் உட்கார்ந்த போது கிட்டத்தட்ட பல செய்திகளை இதயத்தில் பதிக்க முடிந்தது. நம்முடைய பார்வையிலும் எண்ணங்களிலும் எங்கே அது முன்னோக்கி கொண்டிருந்தாலும் கல்வி தேடுதலின் வேட்கை நமக்குள் தனியக்கூடாது. நண்பர்களோடு பயணம் செய்வோம், பேசிக்கிட்டே வருவாங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க இப்போதான் ஒரு வாய்ப்பு அதர்த்திர பேசணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் கொடுக்கறது, அவங்கள்ட்ட பேசுறது, காதுல கேட்கறது, அவங்கள பேச விட்டுட்டோம்னா அவங்க செய்தியை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு 10 நிமிட கேப்ல நான் 2-3 கிதாபுடைய செய்தியை படிச்சிருவேன். அதான் நமக்கு ஒரு சந்தர்ப்பம். மதரசாவுக்குள்ளே இருக்கிற போது மாணவர்களை உருவாக்கணும், அவர்களுக்கு கல்வி தாகத்தை தனிய வைக்கணும் தான் இருக்கும். வெளியில வர்ற சந்தர்ப்பங்கள் நம்ம கல்வியை தேடும் காலமாக. இங்க வந்துட்டோம்னா ஒவ்வொரு மாணவர்கள்ட்ட இருந்தும் ஒரு பாடத்தை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கிதுமத்துக்கு 1-2 பேர் நிற்பாங்க, அவங்ககிட்ட இருந்து சில பாடங்களை படிச்சுக்கிடுவேன். இமாம் கசாலி சொல்வார், நீ பழகிறவர்களிடத்தில் இருந்து பாடம் படித்து விடு. நீ பழகிறவர்களிடத்தில் இருந்து பாடம் படித்து விடு. உன் யார்கிட்ட பழகிறாயோ அவங்கள்ட்ட சில காரியங்கள் உனக்கு பிடிக்கும், சில காரியத்துல நீ முகம் சுளிப்பாய். உனக்கு பிடிக்கிற அந்த காரியம் உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இவர் நல்லா இருக்கிறாரு, அந்த குணத்தை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து. நீ முகம் சுளிப்பாய். அந்த காரியம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்து அது இன்னொருவருக்கு முன்னால நீ வெளிப்படுத்தினால் அவன் முகம் சுளிப்பாங்களா இல்லையா, அந்த காரியத்தை நீ ஒதுக்கி விடு என்பார்கள். பழகிறவர்கள் எல்லாம் உனக்கு பாடம் என்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே என் அன்பு கண்மணிகளுக்கு நான் இங்கே சொல்கிற முதல் விஷயம், நம்முடைய இலக்கு ரொம்ப பெரியதாக இருக்க வேண்டும். எண்ணம் விசாலமா இருக்கணும். ஒரு நோக்கத்துக்காகலாம் கல்வியை தேடக்கூடாது. ஏதோ நம்ம எதிர்காலத்தை நல்லா ஆக்கணும், சிறப்பா இருக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், இந்த இலக்கை தாண்டி நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் இன்னும் பெரிய சேவை செய்யணுங்கிற உயர்ந்த இலக்கு உங்களுக்குள் இருந்தால் உலகமெல்லாம் காலடியில். உலகம் காலடியில். நீ அவனுக்காக வாழ்கிற போது அவன் உனக்காக வந்து விடுகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். நம்ம அல்லாஹ்வுக்காக வாழ்றோம். அல்லாஹ் நம்ம நலன் என்னவோ அது நமக்கு நசீபாக்கிறான். ஹதீஸ்ல ஒரு அழகான செய்தி வரும். ஒரு துஆ செய்வாராம், ரப்பே அவரை நல்லாக்கி விடு, இவரை உயர்வாக்கி விடு, இவர் வாழ்க்கையை விசேஷமாக்கி விடு என்று இன்னொருவருக்காக இவர் துஆ செய்கிறார் என்றால் அல்லாஹ் ஒரு மலக்கை கூப்பிட்டு சொல்வான், இவர் தன் சகோதரனின் வளர்ச்சிக்காகவே துஆ செய்கிறார், நீங்க போய் பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேளுங்க, நான் கொடுக்கிறேன். நான் என் சகோதரனுக்காக துஆ செய்கிறேன், அவன் நல்லாக வேண்டும், உயர வேண்டும், சிறக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தால் எனக்கு 1000 தேவை இருக்கும், எனக்கென்று சில காரியங்கள் நடைபெற வேண்டும். என்னுடைய காரியம் பூரா என் ரப்பே நேரடி பொறுப்பில் மலக்க உட்கார வச்சு அவரை துஆ கேட்க வைத்து அவன் கபூல் செய்து நிறைவேற்றி கொடுத்துறான்.
யாரும் துவா செய்யாம என் ரப்பு கொடுக்கலாம். அதை தாண்டி ரப்பு சில காரணங்களை வைத்தும் கொடுப்பான். என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நாம் எப்போதும் விசாலமான உயர்வான 4 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம், சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய எண்ணம், சமூகத்திற்கு ஞானங்களை தர வேண்டும் என்ற எண்ணம், மக்கள் அனைவர்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த இலக்கு நமது குறிக்கோளாக அமைய வேண்டும். அப்படி அமைந்து விடுமையானால் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ அத்தனையிலும் அல்லாஹ்வின் துணை நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும். நான் சொந்தமாலாம் உழைக்க வேண்டியதில்லை, என்னை உழைக்க விட்டு அல்லாஹ் உயர்த்தி வைத்து விடுவான். எனக்கு என்று நான் வாழ்ந்தால் நான் மட்டும்தான் முயற்சிக்கணும். நான் சமூகம் என்று வாழ்ந்தால் என் முயற்சிக்கு பின்னால் ரப்பே எனக்கு ஊக்கத்தை வழங்குவான். அந்த மிகச்சிறந்த செய்தியை உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் அதை எடுத்து நடக்க தௌபீக் செய்வானா. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மட்டமான, கீழான, தாழ்வான பண்புகள், செயல்கள், எண்ணங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். மட்டமான எண்ணங்கள் அல்லாஹ் வெறுக்கிறான். நம்ம என்ன மட்டமாயிடக்கூடாது, தாழ்வாக கூடாது. எப்பவுமே உயர்வான அந்த எண்ணத்திற்கு ஒரு தனி பரிசு. இதை உங்களுடைய கவனத்துல வைக்கணும். எப்பமெல்லாம் மனசு இருக்குது பாருங்க, நம்ம உயர விடாது. மனசு அது திருப்தி அடையணும்னா பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பின்னால்தான் திருப்தி அடையும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக். இங்கே மௌலா கிராத்தில் ஓதினார். அல்லாஹ்ட்ட போய் சேருகிற ஆன்மா எல்லா ஆன்மாவும் இல்லைங்கிறான் அல்லாஹ். திருப்தி பெற்ற ஆன்மாவை எங்கிட்ட வாங்குறான். திருப்தி பெற்ற ஆன்மாங்கிறது அது எப்போது? எல்லாருடைய ஆன்மாவும் திருப்தி பெறுறது இல்லை, எதை கொண்டுமே திருப்தி பெறுறது இல்லை. அந்த ஆன்மாவை திருப்தி பெற வைப்பதற்கு ரப்புடைய மிகப்பெரிய உதவி தேவை. திருப்தி பெற்ற ஆன்மாவாக நம்ம ஆன்மா ஆக்கப்படுவதற்கு போராட்டம் தேவை, உயர்ந்த எண்ணங்கள் தேவை. அடிக்கடி அல்லாஹ்வோடு நம்முடைய நிலைகளை சரி செய்ய வேண்டிய கடமையும் கடப்பாடும் தேவை. அப்ப நம்மளுக்கு உயர்ந்த எண்ணமே தவிர மட்டமான எண்ணம் வரக்கூடாது. வயக்கரவு சப்சாபஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டமான குணம், எண்ணம், சிந்தனை அல்லாஹ் வெறுக்கிறாங்கிறாங்க. அல்லாஹ் அந்த வெறுக்கும் தன்மையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. 2வது, நாம தேடும் இந்த கல்வியும் ஞானமும் இதுதான் அல்லாஹ்விடத்திலும் மக்களிடத்திலும் நம்மை உயரச் செய்யும். வேற ஒண்ணுல போய் நமக்கு உயர்வு இருக்கதான் நினைக்க கூடாது. நிறைய பேர் நினைக்கிறோம், அங்க போனா உயர்ந்துடலாமா, இங்க வந்தா உயர்ந்துடலாமா, அதுக்கு பின்னால போய் பார்ப்போமா, இதுக்கு பின்னால போய் பார்ப்போமா, எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் செழிப்பா தெரியுது, பிரகாசமா தெரியுது, கொஞ்சம் பேரும் புகழும் தெரியுது, அங்க போயிடலாமான்னு நினைப்போம். அதுதான் ஆபத்தானது. அது நிம்மதி பெறாத ஆன்மாவினுடைய வேலை. அது நாம் பெறும் இந்த கல்வி, நாம் தேடிய இந்த ஞானம், இதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு உயர்வை இதை கொண்டே தருவான். நம்ம லைஃப் ஒன்றும் வீணாகல. இந்த ஸ்தாபனத்தில் நீங்க ஒரு 5 வருஷத்தை கொடுத்தீங்க, 7 வருஷத்தை கொடுத்தீங்க, 10 ஆண்டுகளை கொடுத்தீர்கள். இங்கே நீங்கள் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்த அந்த ஞானம் இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டே உங்களை அல்லாஹ் உயர்வாக்குவான். எங்கே? மக்கள் பார்வையிலும் உயர்வாக்குவான், அவன் பார்வையிலும் உயர்வாக்குவான். நம்ம உயர்வுக்கு இன்னொரு வழியை தேட வேண்டியதில்லைங்கிற நிறைய பேருடைய பலகீனம். இதை விட்டு வெளியில நம்ம உயர்றதுக்கு அங்க போனா முடியுமா, இங்க போனா முடியுமாங்க இல்ல, இதே துறையில் நாம் இன்னும் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த துறை சார்ந்த ஜொலிப்பு. ஹாரூன் ரஷீதினுடைய ஆட்சி அமைந்திருக்கும் எல்லையில் ரிகா அப்படிங்கிற ஒரு ஏரியா, மாமன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ரிகாங்கிற பகுதி. அந்த பகுதியில ஒரு நாள் மக்கள் பெரிய கூட்டம் அசம்பிளி ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பரபரப்பா இருக்குது, வரவேற்பும் வாழ்த்துக்களும் சொல்லப்படுது. எங்க பார்த்தாலும் வரவேற்புகள், வாழ்த்துக்கள். செய்தி அரண்மனை வரைக்கும் பரவுது. ஆங்காங்கு மக்கள் கூடி மரியாதை நிமித்தமாக நிற்கிறாங்க. அந்த மேல போய் மொட்டை மாடியில மன்னருடைய மனைவி, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி மேலே ஏறி பார்க்கறாங்க. அந்த நாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் சுப்ஹானல்லாஹ்,
மக்கள்கிட்ட இருந்த அந்த வரவேற்பை பார்த்துட்டு பெருமிச்சு போயிட்டாங்க. யாரு என்ன விஷயம்னு கேட்டாங்க. இல்ல, இங்கே குராசானுடைய கல்வியாளர் வருகிறார், ஹதீஸின் ஆய்வாளர், வரலாற்றின் செம்மல், சட்ட தொகுப்பின் நிபுணர் அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக் இந்த ஊருக்கு வருகை புரிகிறார் அப்படிங்கிற செய்தி. உள்ள வர்றது யாரு? அப்துல்லா இப்னு முபாரக். அவங்க மிகப்பெரிய ஹதீஸ் ஆய்வாளர், வரலாற்றினுடைய ஆழம் கண்டவர்கள். இன்னொரு பக்கம் சட்டத்தை தொகுக்கிற ஆற்றல் மிக்கவர்கள். இதை தாண்டி ஒரு பெரிய மார்க்க சூஃபியும் ஞானியும். அவங்க அந்த இடத்துக்கு வருகை புரிகிறாங்க. அந்த வரவேற்பை பார்த்து விட்டு அங்கே குழுமிய மக்கள் அந்த மனோநிலையை பார்த்து விட்டு மேலே இருந்து அம்மா சொன்னாங்களா, ஹாதல் முல்க். அம்மா சொன்ன வார்த்தை, ஆட்சியும் அதிகாரமும் மாமன்னர் ஹாரூனுக்கு இல்லை, இதோ இவர்தான் மன்னர் என்றார்கள். யாரு சொல்றது? யாரு? அரசரின் மனைவி. ஆட்சியும் அதிகாரமும் மாமன்னர் ஹாரூனிடத்தில் இல்லை, இன்னலஹு முல்க், இதோ வந்திருக்கிறார்களே அப்துல்லா இப்னு முபாரக், அவர்களுக்குத்தான் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இவ்வளவு மக்கள் எந்த விளம்பரம் இல்லாம கூடி வரவேற்கிறாங்க, மரியாதை கொடுக்கிறாங்க, கட்டி தழுவுகிறார்கள், கரங்களை முத்தமிடுகிறார்கள் என்றால் இவர்கள் அல்லவா இதயத்தை ஆட்சி கொண்டவர்கள் என்றார்கள். உலக மக்களின் இதயத்தில் ஆட்சி கொள்ளும் இடம் இல்முடையவர்களுக்கே சொந்தம். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. போகும் இடமெல்லாம் செல்வாக்கு, பார்க்கும் இடமெல்லாம் மரியாதை. உங்க வந்து இறங்குறோம், வாழ்த்துக்கள், வரவேற்புகள், பாராட்டுக்கள், பிள்ளைங்க கொடுக்கிற கண்ணியங்கள் சின்ன அளவில் இருக்கிறது, பெரிய அளவில் இருக்கிறது என்பதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற இத்தனையும் வேற காரணம் எல்லாம் இல்லை, நாம் பெற்ற இந்த ஞானமும் கல்வியும், இதில் நாம் கொண்ட ஈடுபாடும், இதை கொண்டு நாம் அல்லாஹ்வை தேடியதும் தான் இந்த மரியாதைக்கு காரணம் என்று இன்ஷா அல்லாஹ் நீங்கள் புரிந்து கொள்ள சொல்கிறேன் உங்கள் கவனத்தில். எனவே உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வையும் அந்தஸ்தையும் வெளியில் தேட வேண்டாம், வேற எங்க இருப்பதாகவும் உணரக்கூடாது. யாருக்கெல்லாமோ எதன் வழியெல்லாமோ மரியாதைகள் கிடைக்கலாம், அந்த மரியாதையின் பக்கம் உங்கள் பார்வை போக வேண்டாம். இங்கே நீங்கள் பெற்ற இந்த ஞானம், இந்த ஞானத்துக்குள் நீங்கள் உறைந்து போனால், இதை கொண்டு அல்லாஹுவின் அன்பை தேடினால், நெருக்கத்தை தேடினால், மக்கள் இதயத்தில் படைத்தவனை கொண்டு நினைவூட்டும் இடத்திற்கு நீங்கள் உங்களை ஆக்குவீர்களேயானால் நீங்கள் மண்ணிலும் விண்ணிலும் ஜொலிப்பீர்கள். ரெண்டு பக்கம் ஜொலிக்க முடியும். இரண்டாவது பகுதி, நாம் பெற்ற இந்த ஞானம், இதன் மதிப்பு மகத்தானது என்று உங்கள் இதயத்தில் நீங்க பதிவு செய்ய. நம்ம மகத்தான ஞானத்தை பெற்றிருக்கிறோம், இதை கொண்டே நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் இந்த துன்யாவிலும் தருவான், இதை கொண்டே அவன் நம்மை கண்ணியமாக பார்ப்பான் என்கிற அந்த எண்ணத்தை ஆழமான உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன். அந்த நம்பர்களை சொல்ற நோக்கமே இந்த ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கிறோமா? நம்பர் 1 நம்ம வாழ்க்கையாச்சா? நம்முடைய இலக்கு உயர்வா இருக்குதா? நம்பர் 2 நாம் இந்த அந்தஸ்தையும் வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வையும் இந்த கல்வியை கொண்டு அடைய முடியும், அந்த நிலை நமக்கு வந்து விட்டதா? உங்களை நீங்க அளவுகோல் வைத்து பார்க்கணும். ஏன்னா படிக்கும் காலம். இப்ப நீங்க இதை பதிவு செய்யுங்கள். நாளைய வாழ்க்கை இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை தரும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பதிவு செய்யணும், இதயத்துல பதிக்கணும். நான் இன்ஷா அல்லாஹ் முடிக்கும் போது கேட்பேன், நம்பர் 3 என்னான்னு கேட்பேன். யோசிக்க கூடாது, அது கல்புல இருந்துச்சுன்னா வெளியாயிடும். 2 தான் சொல்லியிருக்கேன். நம்பர் 3 கேட்டா நீங்க சொல்ற இடத்துல இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது உயர்ந்த இந்த இலக்கு ரொம்ப முக்கியம். 2வது, நமது எல்லா உயர்வும் அந்தஸ்தும் வேற எங்கேயும் கிடையாது. காசை கொண்டு மதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் இல்லை. பதவியை கொண்டு இல்லை. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஞானத்தை கொண்டு, கல்வியை கொண்டு நாம் பெற்ற இந்த உயர்வான செல்வம், பணம், மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் இதற்குள்ள அல்லாஹ் கொண்டு தந்துடும். பணத்தை மட்டும் கொண்டு சில பேருக்கு பேர் இருக்கு, அது கொஞ்ச காலம் இருக்கும். பணம் போயிட்டா மதிப்பும் சேர்ந்து போயிடும். பணம் இருக்கிற வரைக்கும் சில பேர் நம்மளை சுத்தி சுத்தி வருவாங்க, பணம் போனா அவங்களும் சுத்தி உள்ளவங்க போயிடுவாங்க.
பதவி இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க, பதவி போகும்போது அந்த கூட்டமும் போயிடும். கல்விங்கிறது என்ன கபூர்ல வைக்கிற வரைக்கும் என் கூட இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் கல்வி இருக்கும், கல்வி இருக்கிற வரைக்கும் நாம இருப்போம். இணை பிரியாத ஒரு வாழ்க்கை. அந்த தொடர்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மூன்றாவது, நமக்குள்ளே எப்போதும் ஒரு அடக்கமும் பணிவும் நம்முடைய வாழ்க்கையின் மூச்சாக நாம் சுவாசிக்க வேண்டும். அடக்கமும் பணிவும். கல்வியோடு பெருமை சேரும். கல்வி சேரும் போதே பெருமையும் சேர்ந்து வரும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. மிகப்பெரிய கல்வியாளன் ஷைத்தான். அவன் அழிந்ததும், ரப்புடைய பார்வையில் தாழ்ந்ததும், சாலிஹீங்களால், இருந்தவர்களால், நபிமார்களால் அவன் சாபத்துக்குரியவனாக மாறியதும், இன்றைய வரைக்கும் அவன் சாபம் விடப்படும் இடத்தில் இருப்பதும் அவன் பெருமையே காரணம். அவன் பெருமையே காரணம். அபா வஸ்தக்பர், அல்லாஹ் சொன்னான், அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன். அவன் மறுத்தான். யாரிடத்தில் மறுக்கிறோம் என்று அவன் விளங்கல்ல, படைத்தவனிடத்திலேயே கட்டளையை மறுத்தான். வஸ்தக்பர், அவன் பெருமை அடித்தான். பெருமக்கள் எழுதுவாங்க, அவன் ஏன் மறுத்தான்? பெருமையால் மறுத்தான். அதனாலதான் அல்லாஹ் அதை தொடர்ந்தான். அவன் மறுத்தான் அல்லாவின் கட்டளையை, பெருமை அடித்தான். பெருமைதான் அல்லாவின் கட்டளையை கூட மறுக்க வைத்தது. இந்த கல்விக்கு பின்னால் நம்ம உயர்வோம், பேர் வரும், புகழ் வரும், மரியாதை வரும். அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு வெளியில போயிடக்கூடாது. எத்தனை உயர்ந்தாலும் ரப்போடு நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு மரியாதை கிடைத்தாலும் ரப்போடு நாம் இருக்க வேண்டும். பணமும் வாழ்வும் செழிப்பானாலும் ரப்போடு இருக்கணும். அப்படி இருப்பதற்கு அருமையான வாழ்க்கை அடக்கமும் பணிவும். சூஃபிகள், ஞானிகள், தெய்வீக காதலர்கள் எங்க உருவானாங்க? ஆன்மீகம்ங்கிறது வெளியில இல்லை, என் வாழ்க்கைக்குள்ளே தான் ஆன்மீகம். நம்ம வாழ்க்கையில தான் ஆன்மீகம். வாழ்க்கையின் எல்லா இடத்தையும் நம்ம தொட்டுட்டாலும், இதுக்கு மேல உயரமே இல்லைங்கிற அளவுக்கு உயரத்தை தொட்டாலும், அடக்கம் பணிவு என்பது நம்மோடு இருக்குமையானால் இதுக்கு மேலேயும் உயரம் இருப்பதை அல்லாஹ் காட்டுவான். அதுக்கு மேலே உயரம் இருக்குதுப்பா, நீ ஏறும்பா, நீ தொட்டு. ஆணவம் வருமா, பெருமை வருமா? பதவி கிடைத்த போது, கல்வி கிடைத்த போது, ஞானம் கிடைத்த போது, 4 பேருடைய மதிப்பு கிடைக்கிற போது நம்மை கொஞ்சம் பெருசா பார்ப்போமா? தொட்ட உயரத்தை விட்டும் அல்லாஹ் இறக்கி விட்டு விடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் இன்னும் உயரம் தொட தௌஃபீக் செய்வானா? நிறைய பேர் புரியல. இந்த கல்விக்கு பின்னாலே அவர்களுடைய அந்த பணிவு காணாமல் போனதால அதுக்கு மேல அவங்க உயரவே முடியல. உயர்ந்த இடத்துல கூட அவங்க இருக்கல. எவ்வளவு உயர்ந்தாங்களோ அந்த இடத்துல இல்ல. நேத்து அவங்கள மதிச்சவங்க இன்னைக்கு மதிக்கல. காரணம், அவன் மனுஷன் இல்லைங்கிறாங்க. ஏன்பா? அவன் பணிவு இல்லை. தன்னை எப்பவுமே பெருசா நினைக்கிறார், மற்றவங்களை மதிக்கிறது இல்லை. நான் எங்கே போனேனோ அங்கிருந்து கூட இறக்கப்படும் இடம் ஏற்படும். எப்போது? உங்களுக்குள்ளே மிகச்சிறந்த அடக்கமும் பணிவும் இல்லாமல் போகுமையானால். வாழ்க்கையின் 3வது அம்சம், நாம் எப்போதும் பணிவை வாழ்க்கையாக்கணும், தன் அடக்கத்தை வாழ்க்கையாக்கணும். உயரும் போதெல்லாம் அடக்கம் வர வேண்டும், பணிவு வர வேண்டும். மேல போற போதெல்லாம் பணிவு வரணும், அடக்கம் வரணும். அடக்கமும் பணிவும் வந்தா மற்றவங்களை மதிப்போம், நம்மை தாண்டி அந்தஸ்து கிடைக்கும். நம்ம தகுதிக்கு மேல அல்லாஹ் அந்தஸ்தை கொடுப்பான். ஒரு வரலாறை நான் படித்தேன். வாழ்வில் ரொம்ப தாழ்ந்து போன ஒரு பெண்மணி கணவனை இழந்திருக்கிறாங்க. பெண் மக்களை மாத்திரமே வைத்திருக்கிறாங்க. அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊரில் வாழ்வாதாரம் கிடைக்கல. பிள்ளைக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஒரு கண்ணியமான குடும்பத்து பெண்மணி. அந்த அம்மாவுக்கு ஒரு மனசுல ஒரு சூழ்நிலை ஏற்படுது, இந்த ஊர்ல இருந்தோம்னா தன்மானம் பாதிச்சிரும், தன்மானம் பாதிக்கும், வாழ்க்கையில வறுமை வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், தன்மானத்தை இழந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? தன்மானங்கிறது முக்கியம். நம்ம தேவையை இன்னொருத்தட்ட போய் கேட்டுறக்கூடாது. நம்ம தேவை இருக்கலாம், கேட்கிற இடம் அல்லாஹ் மட்டும்தான். இன்னொரு விட்டு போய் தேவையை கேட்கக்கூடாது. அந்த அந்தஸ்தான குடும்பம். ஆனா இப்ப நெருக்கடியை சந்திக்கிறாங்க. கணவனை இழந்த பின்னால் வருமானம் ஈட்டி தருமர் இல்லை, வருமானம் ஈட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, பெண் மக்களை மட்டும் வச்சிருக்கிறாங்க. அந்த ஊரு நம்ம எங்கே தன்மானத்தை இழக்கிற நிலைக்கு கொண்டு விட்டுருமோன்னு பயந்து ஊரை விட்டு வெளியாகிட்டாங்க.
ஊரை விட்டு வெளியில வந்துட்டாங்க. பிள்ளைகளையும் கூப்பிட்டு வராங்க, பெண் மக்களை. பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரும் நகரத்துக்குள்ள நுழையிறாங்க. நுழைந்தவுடனே நாங்கள் ஒரு காலியான ஒரு மஸ்ஜித் கிடக்கிறது, ஒரு பள்ளிவாசல், மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம், காலி பகுதியில ஒருத்தரும் இல்லை. மாலை நேரம் அந்த பெண் மக்களை கொண்டு அங்க தங்க வச்சுட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. அந்த மக்களை தங்க வச்சுட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. உள்ள வந்தா அவங்க அம்மா அந்த வழியா போற போதே ஒரு சிதவியான ஒரு மனிதரை பார்க்கிறாங்க. அவர் ஈமான் கொண்டவர், இஸ்லாமிய கோலத்தில் இருக்கிறார். அவரை பார்த்தோன்னு அந்த அம்மா மனசுல ஒரு எண்ணம், சரி மக்களை கூட்டு வந்திருக்கோம், ராத்திரி அந்த காலியான இடத்துல தங்க வைக்கிறத விட இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அடைக்கலம் பெறுவோமே நினைக்கிறாங்க. சாப்பாடு கேட்கல, காசு கேட்கல, அடைக்கலம், ராத்திரி இங்க தங்குறதுக்கான ஒரு அடைக்கலம். உள்ள வர்றாங்க, அந்த அவரை சந்திக்கிறாங்க. வந்துச்சு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு முஸ்லிமான பெண்ணு, கொஞ்சம் குடும்ப சூழலால் வெளியில வந்துட்டேன், ராத்திரி கொஞ்சம் அடைக்கலம் வேணும், எனக்கு பெண் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு தோணுச்சுன்னா. அவர் சொன்னார், எப்படி நான் உன்னை நம்புவது, நீ ஒரு முஸ்லிமான பொண்ணு இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாய் என்று நான் எப்படி நம்புவது, எனக்கு ஆதாரம் கொடு அப்படின்னு கேட்டார். ஆதாரத்தை கொடுங்கிறார். ஆளை பார்த்தா சீதை மாதிரி இருக்கிறார். அந்தம்மா சொன்னாங்க, ஆனால் கரீபா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை, இப்போ மாதிரி ஆதார் கார்டு அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்றதுதான் ஆதாரம். என்னுடைய குடும்ப சூழலில் நான் வெளியில வந்துட்டேன், ஊர்ல இருக்கிற இங்க வந்த போது பெண் மக்களை கூட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு நிமித்தமா உங்கள்கிட்ட இடம் கேட்கிறேன். நாங்க ஆதாரம் வேணும்னு அந்த அம்மா ஆதாரம் காட்ட முடியல, அவர் மறுத்து விட்டார். அம்மா வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து ஒரு 4-5 வீடுகளை கடந்து போனால் அங்க ஒருவரை பார்க்கறாங்க. அவர் வாசல்ல இருந்தார். அவரா கூப்பிட்டார், அந்த அம்மாவை கூப்பிட்டு, என்னம்மா அப்படின்னா, இல்லை நான் அந்த மாதிரி சூழ்நிலையில வந்துட்டேன், பிள்ளைங்கள் எல்லாம் தனியா வச்சுட்டு வந்திருக்கேன், வயசு வந்த பிள்ளைங்க தனியா வச்சுட்டு வந்துட்டேன், அடைக்கலத்துக்காக வந்திருக்கிறேன். அவர் உடனே உட்கார வச்சு கண்ணியப்படுத்தி மரியாதை கொடுத்து தன் மனைவியை கூப்பிட்டு, இந்த அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, ரூம்ல தங்க வைங்க, அவங்க வீட்டு பெண்ணை கூப்பிட்டு அந்த அம்மாட்ட சொல்ல, எங்க இருக்கிறாங்க, இல்லை நான் போறேன் நீ உட்காருமாண்டு அந்த பெண்களை தன்னுடைய வீட்டு பெண்ணை அழைத்து அந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் கூப்பிட்டு வந்துருமாங்கிறாங்க. அந்த வீட்டு பெண்கள் போய் அங்கே இருக்கிற அந்த பெண் மக்களை கூப்பிட்டு இங்க கொண்டு வந்த போது எல்லாருக்கும் கண்ணியம் கொடுத்து மரியாதை கொடுத்து சாப்பாடு கொடுத்து, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இங்கேயே தங்குங்கள் என்று சொன்ன போது அந்த அம்மாவுடைய அந்த பண்பு பக்குவம், அந்த பெண்கள் அந்த தன்னை மூடிக்கொண்டு மறைத்து கொண்டு இருந்த அந்த காட்சிகள் எல்லாம் அவரை வெகுவாக ஈர்க்கிறது. நல்லா கவனிக்கணும், மரியாதை கேட்டு போய் நின்ன இடத்துல கிடைக்கல, அந்த கோலத்தை பார்த்து போய் நிற்கிறாங்க. ஈமானுடைய கோலம், தாடி, நல்ல சீனத்தான நிலை, ஆதாரம் வேணும்னு கேட்டுட்டார். இவரு பாவம் போன பெண்ணை கூப்பிட்டு, என்னம்மா எங்கம்மா இருந்து வந்திருக்க, விஷயத்த சொல்றாங்க, எங்க வீட்டுல எரியுமாங்கிறாரு, உன் பிள்ளையில பூரா கூப்பிட்டு வர சொல்லுங்கிறாரு, நான் போறேங்கிறாங்க. அவர் வீட்டு பெண்களே கூப்பிட விட்டு அந்த இடத்துல அழகான இடம் கொடுத்து ஒரு பெரிய நிலை, சந்தோஷமான நிலையை உண்டாக்கி சொன்னார், ஒரு கவலையும் பட வேண்டாம், நாளை காலை விடியட்டும், உங்க எல்லாருக்கும் நான் வாழ்வுக்கான பொறுப்பெடுக்கிறேன் என்கிறார். என்னுடைய மாணவ கண்மணிகள், அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், இந்த வரலாறை நீங்க கொஞ்சம் உள்வாங்கி மனசுல வச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரியவங்கிறது தெரியும், நம்முடைய எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறணும்னு தெரியும். ஒரு வரலாறுங்கிறது வெறும் செய்திகள் அல்ல, அது பெரிய பாடம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி, படிப்பினை. சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த நிறைய படிப்பினை வரலாற்றுக்கு பின்னணியிலே தருவார்கள். என் அன்பு கண்மணிகளுக்கு சொல்வேன், என் அன்பு கண்மணிகளுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு இரவு அந்த மூமின், எந்த மூமின் ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லாமலாம் அவனை நம்ப முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த மூமின், அவருடைய காட்சி, காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே காட்சி அளிக்கிறார்கள். உத்தம நபிகளை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அன்னலாரை காண தௌஃபீக் செய்வானாக. அவங்கள பார்த்துட்டு தான் நம்ம ரூஹு பிரியணும் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு பெரிய பாக்கியம். இஷ்க் இருக்கணும், இதயத்துல இன்பம் இருக்கணும்,
நபியை பின்பற்றுவதும் நபி சுன்னத்தை எடுப்பதும் வெறும் கடமை என்பதை தாண்டி இஷ்கோடும் ஆசையோடும் எடுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என் அன்பு பிள்ளைகளே, ஹாத்தமுன் நபின்னு சொல்லதான் காட்சி அளிக்கிறான் அவருடைய கனவிலே. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறாங்க. பக்கத்துல மிக உயர்ந்த ஒரு மாளிகை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கன்னா பக்கத்துல உயர்வான மாளிகை. அந்த மாளிகையை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் மிகக்கி அவ்வளவு அழகா ஜோடனையா வைரங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட மாளிகை. அவர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்துட்டு பெருமித்து போய் நபிட்ட கூட பேசல. அவர் கேட்டால் லிமன் ஹாதல் கஸ்ர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே இந்த மாளிகை யாருக்குன்னு கேட்டார். நபிட்ட பேசுறதுக்கு 1000 இருக்குது. அவர் அந்த மாளிகையை பார்த்த போது அவர் முதல் கேள்வி அதை கேட்கிறார், யாருக்கு இந்த மாளிகை? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லில் முஸ்லிமில், பெருமானார் சொன்ன வார்த்தை லில் முஸ்லிமி ஒல் மூமினி, இது ஒரு மூமினான முஸ்லிமான மனிதனுக்குன்னாங்க. இந்த மாளிகை ஒரு மூமினுக்குன்னாங்க. அவர் சொன்னார் அன மூமினுல் முவாஹித், நானும் ஒரு உண்மையான மூமின் தான் நாயகமேன்னார். நானும் உண்மையான மூமின் தான். இது ஒரு மூமினுக்குன்னு சொன்ன போது நானும் ஒரு உண்மையான மூமின் தான். பெருமானார் சொன்னாங்க அகிமில் பையினாலை, நீ உண்மையான மூமின்னா ஆதாரத்தை காட்டுன்னா. பிள்ளைங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நீ உண்மையான மூமினா அகிமில் பையினா, ஆதாரத்தை காட்டுன்னா. அவர் திகைத்து போகிறார், தடிமாறி போகிறார். ஆதாரம் வேணும்னு உடனே நபி கேட்கிறாங்களே, நம்ம நபியை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ஆதாரம், ஆதாரத்தை வைப்பா, ஆதாரத்தை காட்டு. அந்த மாளிகை யாருக்கு? மூமினான உண்மையான மூமினுக்கு. நீ உண்மையான மூமின், ஆதாரத்தை காட்டுன்னா. திகைத்து போனார். பெருமானார் அவர் பதறி நிற்கும் போது சொல்றாங்க, என்னப்பா ஆச்சரியமா இருக்கா, அதிர்ச்சியா இருக்கா? நான் மூமின் தானே, எனக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாயா? அப்படித்தானே ராத்திரி அந்த பெண்மணி உன்னிடத்தில் வந்தார்கள். அந்த பெண்மணி வந்தார்களே, உலகத்தில் எங்கோ நடக்கிறது, வல்லல் நபிகள் மதீனாவில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைப்பதுதான் பலகீனம். எங்கோ நடக்கிறது. இங்கே ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி வந்த வரலாறையை சொல்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராத்திரி அப்படித்தானே உன்னிடத்தில் அந்த பெண்மணி வந்தார்கள். ஆதரவற்ற தன் பிள்ளைகளுக்கு ஆதரவு கேட்டு வந்தபோது, எத்தனைய மாளிகை உன் ரூமை சுத்தி இருக்கிறது, உன் வீட்டை சுத்தி அல்லாஹ் எவ்வளவு வசதிகளை கொடுத்தான். ஒரு அறையை அந்த பெண்ணுக்கு நீ ஒதுக்கி தந்திருக்கலாம். ஆதாரம் வேணும் என்று கேட்டு புறம் தள்ளி விட்டாயே, நீ ஆதாரத்தை காட்டினால் இந்த மாளிகை என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின். அந்த நிலையில் அந்த கனவு கலைந்து போனது. விழித்தார், எழுந்திருத்தார், வீதியெல்லாம் தேடுகிறார், வீதியெல்லாம் தேடுகிறார். பெருமானார் ஆதாரம் கேட்கல, நான் ஆதாரம் கேட்டதை கண்டிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தால் கிடைக்கும் இந்த மாளிகை என்கிறார்கள். ஓடினார். காலையில எழுந்திரித்து கனவு கலைந்த போது அங்கு இங்குமா தேடுறார். எங்கேயாவது ஒரு வீட்டுல அந்த அம்மா இருப்பாங்க. கடைசியா பார்த்தா கேள்விப்பட்டால் அந்த வீட்டுல இருக்கிறாங்க என்று மகிழ்ச்சியோடு உள்ளே ஓடி வருகிறார். மகிழ்ச்சியோடு வருகிறார். வந்து பரபரப்பா கேட்கிறார் அந்த வீட்டு ஓனர்கிட்ட, ராத்திரி இந்த வீட்டுக்கு ஒரு பெண்மணி வந்தாங்களாம். ஆமாப்பா வந்தாங்க, நாங்க உங்களுக்கு தங்க இடம் கொடுத்துட்டேன், அடைக்கலம் கொடுத்து அவங்க பிள்ளைங்களையெல்லாம் ரூம் போட்டு கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் எல்லா ஏற்பாடும் செய்து இருக்கிறேன்னார். ரொம்ப சந்தோஷம், ஒரு இரவு நீங்க அடைக்கலம் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். இப்ப அவங்களை எல்லாம் எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் 1000 திர்ஹம் தருகிறேன்கிறார். 1000 திர்ஹம் அவன் எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் சிரித்தாராம். என்னப்பா நீ கேட்கிற, அவர்களுடைய பரக்கத்தை நான் அனுபவிச்சுட்டேனே. என்ன இங்க வந்திருக்கிறவர்களின் பரக்கத்தை நான் அனுபவித்து விட்டேன். அந்த பரக்கத்துக்கு முன்னால் இந்த 1000 திர்ஹம்லாம் ஒண்ணுக்கு ஆகாதுப்பா. என்ன சொல்றீங்க? ராத்திரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் வந்தார்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். நீங்க இப்ப கவனிக்கணும். அவர் பிரமித்து போனார். ஏன் தெரியுமா? இவர் ஈமான் கொண்டவர் அல்ல, ஒரு மஜூசி, நெருப்பு வணங்குபவர். ராய்து நபிய ஃபில் மனாம்,
நேற்று இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கனவில் கண்டேன். என் கனவில் வல்லல் நபிகள் காட்சி அளித்தார்கள். காட்சி அளித்து ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், என்னுடைய அருமையான பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்தபோது அவர்களை நீ கௌரவித்தாய், கண்ணியப்படுத்தினாய் இல்லையா? அதற்காகத்தான் அல்லாஹ் உனக்கு ஈமானையும் ஹிதாயத்தையும் நசீபாக்கி விட்டான். இந்த மாளிகையும் உனக்கு சொந்தம் என்றார். இந்த மாளிகை உனக்கு சொந்தம். நான் பதறி விழித்தேன். நான் ராத்திரியே முடிவு செய்திருந்தேன். அந்த குடும்பத்தை பார்த்த போது, அவங்க பண்பை பார்த்த போது, ஒழுக்கத்தை பார்த்த போது என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, இவ்வளவு அழகாக ஒழுக்கமாக இருக்கிறாங்களே, இவங்களிடத்துல நாம களிமா சொல்லிடணும்னு நினைச்சிருந்தேன். இங்கே ரசூலுல்லாஹ் உனக்கு ஹிதாயத்தும் கிடைக்க போகிறது, அதற்கு பின்னால் இந்த மாளிகை உனக்கு சொந்தம் என்றார். ராத்திரியே ரசூலுல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டாங்க. நபியின் சுப செய்தியோடு இந்த குடும்பத்து பெண்களிடத்தில் நானும் களிமா சொன்னேன், ஈமானை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு அந்த உயர்ந்த மாளிகை நான் என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் இல்லாமல் பெற்று இருக்கிறேன். எப்படிப்பா 1000 திரகத்துக்கு இவ்வளவு பெரிய பரக்கத்தை நீ திரும்ப கேட்கிறாய்? அல்லாஹ் நசீபை எனக்கல்லவா வைத்திருக்கிறான். அழுதார், கண்ணீர் வடித்தார். அவர் பெரிய பரம்பரை, கோடீஸ்வர பரம்பரை, ஈமானுடைய வாய்ப்பு கிடைத்தவர். நீங்க நல்ல விளங்கணும். இங்கே பெருமக்கள் சுட்டி காட்டுவார்கள், அவருக்கு எல்லாம் இருந்தது, பணம் இருந்தது, மதிப்பு இருந்தது, செல்வாக்கு இருந்தது, ஈமானும் இருந்தது, ஆனால் ஆணவமும் இருந்தது, கர்வம் இருந்தது, பெருமை இருந்தது. நான் யார், ஆதாரம் இல்லாம இங்க யாரையும் நம்ப மாட்டேன் என்று சொன்ன இடத்தில் அவர் பலகீனமான மக்களாச்சே, ஆதரவு கேட்டு வந்து நிற்கிறார்களே, அப்பாவி பெண்களாச்சே என்ற அந்த தன்மை அவருக்குள் பிறக்காமல் போனதற்கு தன்னை பெருசா நினைச்சதால் ஏற்பட்டது. கண்ணீர் வடித்தார், மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் பாக்கியத்தை மாத்திரம் பெற முடியாமல் நசீப் இழந்து போனார். இதாயத்தும் ஈமானும் இல்லாத ஒருவர், ஒரு நெருப்பு வணங்குறவர், பெருமானாரையே கனவுல பார்க்கிற பாக்கியம் பெறுகிறார். காலம் பூரா ரசூலுல்லாஹ் பேர்ல ஸலவாத் ஓதுற பல பேருக்கு கிடைக்கல. ஒரு மஜூசிக்கு ரசூலை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குது. எங்க கிடைச்சிச்சு? தனக்குள்ளே இருந்த அந்த நிலை, பணிவு, மற்றவர்களை மதிக்கிற நிலை, அந்த மக்களை பார்த்து இறக்கப்பட்ட போது அன்னலாரே காட்சி அளிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன், வாழ்க்கையில் விசேஷமான பல இடங்களை நாம் அடைவதற்கு நமக்குள்ளே எப்போதும் விசுவாசத்தோடு பணிவு இருக்க வேண்டும், அடக்கம் இருக்க வேண்டும். அந்த பணிவும் அடக்கமும் நம்மை உயர்த்தும். துன்யாவில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் உயர்த்தும். அதை தாண்டி மற்றவர்களை மதிக்கிற தன்மை பணி உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். பணிவு இல்லைன்னா நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். அடக்கம் இல்லையா, அடுத்தவர்களுக்கு நம்ம எப்போதுமே கண்ணியம் கொடுக்க மாட்டோம். மற்றவர்களை மதிக்கிற போது ரசூலுல்லாவே கிடைச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அதனால வாழ்க்கையில ரொம்ப என் அன்பு பிள்ளைகளை நான் கேட்டுக்கொள்கிற போதெல்லாம் பிரியப்படுகிறேன். நம்ம இங்க உருவாக்குறோம். அதோடு இந்த குடும்பம், அத்தாயி குடும்பம் எல்லாம் உங்களுக்கு அழகான ஒழுக்கத்தை தருகிறது. கல்விக்கு மேல் பணிவையும் ஒழுக்கத்தையும் தருகிறது. அது ரொம்ப பெரிய கிஃப்ட். அதை நீங்க எடுத்துக்கணும், எப்போது எடுத்துக்கணும். நம்மை விட வயதுல மூத்தவங்களை மதிக்கணும். கல்வியாளர்களுக்கு முன்னால் நம்மை அடிமையாகவே மாத்திரணும். கல்வியாளர்கள், ஆலிம்கள், சூஃபிகள், ஷேகுமார்கள், அவங்களுக்கு முன்னால நம்ம ஒரு அடிமையாக மாறிடணும். இன்னொரு பக்கம் ஒன்றும் தெரியாதவர்களை போல மாறிடணும். அவர்களிடத்திலிருந்து 1000 ஞானங்களையும் பெற முடியும். உயர்ந்த துஆவு நசீபாய். துஆ கிடைச்சிச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய இடமே துஆ தான். சாலிஹீன்கள் நல்லவங்களுடைய துஆ நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம மிளிர்கிறோம், ஜொலிக்கிறோம். நிறைய பிள்ளைங்கள்ட்ட கல்வி கம்மியாத்தான் இருக்கும். அவங்க பணிவை கொண்டு அல்லாஹ் அவங்கள ரொம்ப உயர்த்திடுவான். அதனால இப்போ உங்க மனசுல நீங்க பதிய வைக்கணும், 3ஆம் பகுதி, இந்த வாழ்க்கையில் நான் வெளிச்சமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், ரசூலுடைய தொடர்பு கிடைக்கணும். இன்னும் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கணும். அத்தனைக்கும் மற்றவர்களை மதிக்கணும், நம்மை லேசாக்கணும், பணிவை அடக்கத்தை வாழ்க்கையாக ஆக்கணும். இது நமக்கு எங்கோ ஒரு பெரிய இடத்தை கொண்டு சேர்த்து விடும். நமக்கு கல்வியில நம்ம பெரிய இடத்துல இருக்கலாம். இப்போ நீங்க எதெல்லாமோ என்னை பத்தி நிறைய சொன்னாங்க. சொல்லும் போதெல்லாம் நான் என்னுடைய கடந்த காலத்தை ஒரு முறை திருப்பி பார்த்தேன்.
நம்ம கடந்த காலத்தை ஒரு முறை நோட்டமிட்டேன். நான் இங்க சொன்னேன், என்னமோ கேட்குறாங்க உங்களை பற்றி சில அறிமுகம்னு நம்ம உள்ள சொன்னார். அப்போ நான் சொன்ன, தம்பி நிறைய ஒன்றும் சொல்லிடாதப்பா, ஏதோ ஓதி முடிச்சு ஆலிமா இருக்கும், குரான் முடிச்சு ஹாஃபீஸா இருக்கும் மட்டும் சொல்லு. நான் சொன்ன அவர்கிட்ட, ஏன்னா அது பெரிய நோக்கம் இல்லை. செய்தி சொல்லும் போதெல்லாம் நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டேன், ரப்பே இதுல கூடுதல் குறைவு இருந்தா நீ மன்னிச்சிடலாம், கூடுதல் குறைவு இருந்தா நீ மன்னிச்சிடு. ஏன் இங்கே மாணவர்கள் ஊக்குவிப்பதற்காக சொல்றாங்க, அதுல கூடுதல் குறைவு இருக்குமையானால் என்னை விட நீ அறிந்தவன், வாழ்க்கையோ என் வாழ்க்கையில நடந்துச்சு, நான் அறிந்ததை விட நீ அறிந்தவன். அல்லாவை மறந்து ஒரு பேச்சும் பேச முடியாது. அல்லாவை எங்கோ வச்சுட்டு இங்க நிகழ்ச்சியை நடத்த முடியாது. உங்களை இங்க உட்கார வச்ச அல்லாஹ், என்ன பேச வச்ச அல்லாஹ், ரெண்டு பேரையும் அழகு பார்த்து கொண்டு இருக்கிறான். நீ எப்படி கவனிக்கிறேன்னு பார்க்கிறான், நான் எப்படி பேசுறேன்னு பார்க்கிறான். இரண்டு பேருக்கும் இரண்டு ஆற்றலை தருகிறான், கேட்க வைக்கிறான், பேச வைக்கிறான், பின்பு நம்மை கண்காணிக்கவும் செய்கிறான். அவனை மறந்துட்டு என்ன செய்ய முடியும்? அவனை மறந்துட்டு என்ன பண்ண முடியும்? பேச முடியுமா? கேட்க முடியுமா? இந்த பேச்சை அவன் தான் உண்டாக்கி தரணும், கேட்க அவன் தான் உனக்கு நசீபை தரணும். நீ கேட்க உட்காருவ, உன்னை மீறி தூக்கம் வரும். உன் தூக்கத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு முடியாது. என் தூக்கத்தை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. தூக்கம் வந்தா தூங்கிட்டு தான் இருக்கணும். பஸ்ஸில் சில பேர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்திருப்பீங்க, பக்கத்தில் இருப்பாங்க, தூக்கம் வந்துடும், தூங்கி ஆடி நம்ம மேலே வந்து விழுவார். நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்போம், ரெண்டாவது ஆடி விழுவார். ஒருக்க விழுந்தா பரவாயில்ல, திரும்ப திரும்ப விழுந்தா நமக்கும் தாங்குற சக்தி வேணும் இல்லையா? லேசா உசுப்பி விடுவோம், உஷாராயிடுவார், முடிவு பண்ணுவார் நம்ம விழுந்துடக்கூடாது. மூணாவது விழுதுவார், விழுந்துட்டு சாரிம்பார். நாலாவது நம்ம மேலேயே படுத்துருவார். அவர் நினைக்கிறார் விழக்கூடாதுன்னு நினைக்கிறார், நம்ம கண்டிச்சுட்டாங்க, தட்டி விட்டுட்டாங்க, உஷாரா. அவரை மீறியது. தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் கண்ட்ரோல் பண்ற சக்தி உங்ககிட்ட கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கா. நம்ம தூங்க கூடாதுன்னு நினைச்சாலும் முடியாது. அல்லாஹ் தூக்கத்தை கொடுக்கல, தூங்குற சக்தி உனக்கு கிடையாது. ராத்திரி எல்லாரும் தூங்குவாங்க, இவருக்கு தூக்கமே வராது, முடிச்சுக்கிட்டே இருப்பார், இங்க இருந்து அங்க, அங்க இருந்து சுத்திக்கிட்டே இருப்பார். சில பேருக்கு தூக்கம் வரலனால ஒரு மாதிரி ஆயிடும். அண்ணா நவமக்கும் சுபாத்தா, அல்லாஹ் சொல்றான், உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் தூக்கத்தை கொடுத்தோம். நார்வேல 21 மணி நேரம் பகல். உலக உருண்டை நீங்க எடுத்து பார்த்தா நார்வேன்னு ஒரு குட்டி நாடு, நார்வேன்னு குட்டி நாடு. அந்த நாட்டில் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வருமானம் ஈட்டுறாங்க, நிறைய உழைக்கிறாங்க மக்கள். ஆனா மக்களை பேட்டி கண்டால் சோர்வா காட்சி அளிக்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்க? சோர்வா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த நாட்டுல 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் தான் ராத்திரி. இந்த பூமத்திய ரேகை விட்டும் சூரியன் எவ்வளவு விலகி வருதோ அதுக்கு தக்க அந்த நாட்டினுடைய இரவு பகலுடைய வித்தியாசம் ஏற்படும். நமக்கெல்லாம் கூடினபட்சமா 12 மணி நேரம் பகல் வரலாம், 10 மணி நேரம் ராத்திரி வரும், சில நேரங்கள் 9 மணி நேரம் வரும். பகல் கூடுனா இரவு குறையும், இரவு கூடுனா பகல் குறையும். இரவை பகலிலும் பகலை இரவிலும் அல்லாஹ் நுழைய வைத்து விடுவான்கிறான் திருக்குரானில. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உலகத்துல அந்த உலகத்தினுடைய மையக்கோடு பூமத்திய ரேகை விட்டும் நம்ம எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ அதை பொறுத்து இரவு பகலுடைய மாற்றங்கள். ஆனா இப்ப அங்கெல்லாம் நீங்க பார்த்தா 3 மணி நேரம் ராத்திரி வச்சிருக்கிறாங்க. பகல்ல என்ன தூங்கினாலும் இரவு தூக்கம்ங்கிறது பெரிய கிஃப்ட். சக்கனாங்கிறான் அல்லாஹ். ராத்திரி அமைதி பெறுவதற்கே ஆக்கினோங்கிறான். ராத்திரில என்ன உழைப்பு நடந்தாலும் இரவுக்கு பேரே சுக்கூன், அமைதி. அமைதி தான் தூக்கத்துக்கு முக்கியம், அமைதி தூக்கத்துக்கு முக்கியம். ராத்திரி தூங்குற அந்த தூக்கத்தில் ஏற்படுகிற உடல் ஆரோக்கியம் பகல் தூக்கத்தில் உருவாகிறது இல்லை. அப்ப அந்த மக்கள் பேட்டியில எல்லாம் இருக்குது, ஆனா உடல் சோர்வா காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கு இரவு தூக்கம் கம்மின்னு எழுதுறாங்க. நான் தூங்க நினைத்தால் தூங்க முடியாது, அல்லாஹ் தூக்கத்தை கொடுக்கணும். தூக்கம் உடல் ஆரோக்கியம். நௌமக்கும் சுபாத்தா, அல்லாஹ் குரானிலே சொல்வான், உடல் ஆரோக்கியத்திற்காக தூக்கத்தை கொடுத்தோம். நிறைய பேர் இன்னைக்கு கொஞ்சம் வயசாயிட்டுனா ராத்திரி தூக்கம் வரல. அந்த ராத்திரி 10 மணி நேரம் கழியறதுக்கு அவங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. குடும்பத்துல பக்கத்துல ஆறுதலுக்கு இருந்த மனைவி தூங்கிடுறாங்க, கிதுமத்து செய்த பிள்ளைங்க தூங்கிடுறாங்க. அவர் தூக்கம் வராம ராத்திரி பூரா முழிச்சு பகலெல்லாம் பெரிய சோதனையா இருக்குது என்று சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் தூக்கம் வரலன்னு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி போட்டாலும் தூக்கம் வர்றது
போறது இல்லை. அது ஒருத்தர் போய் கேட்டார் டாக்டர்கிட்ட, ஒரு மாத்திரை போட்டேன் தூக்கம் வரல, 2 போட்டேன் தூக்கம் வரல, ஒரு 4 சேர்த்து போடட்டுமான்னு கேட்டாராம். டாக்டர் சொன்னா 4 சேர்த்து போட்டா நீங்க முழிக்கிறோன்னு கபர்ல தான் இருப்பீங்க. என்ன அது லிமிட்டு தான். தூக்கத்தை கொடுக்கறதுக்குண்டு மருத்துவ வாய்ப்புகள் எல்லாம் லிமிட். அதை தாண்டியாச்சுன்னா அது வேற எங்கேயோ கொண்டு சேர்த்தும், ஹயாத்தையே போய்க்கிடும். நான் இங்கே உங்கள் ஞாபகத்தில் பதிவு செய்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி, நம்முடைய சக்திக்கு உட்பட்டு ஒண்ணுமே இல்லை. முயற்சி செய்ய முடியும், அதன் பின்னால் இருந்து வழி நடத்துகிறவன் அல்லாஹ். எனவே இங்கே உங்களை கேட்க வைத்தவன் என்னை பேச வைக்கிறான். 2 பேரையும் அவனே கண்காணிக்கிறான், கேட்கவும் அவன் தான் செய்கிறான். அதை தூக்கம் இல்லாம உஷாராகி நம்மளை பழிவா உட்கார வச்சிருக்கான், என்ன பேச வைக்கிறான். ஆரோக்கியத்தை கொடுத்து கொஞ்சம் கவனத்தோடு இங்க என்ன பேசணுமோ அதையும் அவனே நசீபாக்குறான். நான் பயானுக்கு சும்மாலாம் வரமாட்டேன். உங்க முன்னால பேச வரேன்னா குறிப்புலாம் கையில வைக்கிறது இல்லை. டைரக்டா அல்லாஹ் சொல்ற, ரப்பே இங்க போற பிள்ளைங்கள்ட்ட பேசணும், இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பேசணுமோ அதை என் நாவில் நின்று நீ பேசுவாயாக. இங்கே அல்லாவே பேசுகிறான், நம்ம நாவை காரணமாக்கி பேசுகிறான். உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் பேசுவான், பேச வைப்பான். இது துவா, இஸ்திகாரா. இங்க எது பிரயோஜனமோ அதை நீ பேச வை. எங்க போய் பேசினால் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நிகழ்வு வருது, அங்கங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துக்கு எது பொருத்தம்? அந்த மக்களுடைய இதயத்துல போய் மாற்றங்கள் நடக்கணும். நாளை எதிர்காலம் நீங்கள் உருவாகணும், அழகாக உருவாகணும். நீங்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். வெறும் அலங்காரம் அல்ல வாழ்க்கை. மற்றவர்களை அலங்காரப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் வெளிகோலத்தை விட உள்ரங்கம் அழகாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நான் அலங்காரமாக்குவதற்கு என்னுடைய இந்த கோலம் அல்ல, என் இதயத்தின் அழகும் காரணம். அதுதான் அசல் காரணம். இதயம் அழகா இருக்கணும். நம்ம சமூகத்துல போய் பணி செய்ய போறோம், அந்த பணி அழகாகணும். எனவே என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்கள் எவ்வளவு உங்களை அழகுபடுத்துவீர்களோ பண்படுத்துவீர்களோ அதன் பின்னணிதான் உங்களுக்குள் அடக்கமும் பணிவும். அந்த அடக்கமும் பணிவும் உங்களை எங்கோ உயரத்தை தொட வைக்கும். அதை தாண்டி மக்கள் இதயத்திலேயே உங்களுக்கு இடம் கிடைக்கும். கண்ணியத்திற்கு மேல் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், உயர்வுக்கு மேல் அல்லாஹ் உயர்வை தருவான். இதுக்கு மேல என்ன உயரணும் நீ நினைப்பாய், அதற்கு மேலேயும் உன்னை தூக்கிட்டே போவான் அல்லாஹ். எப்பமெல்லாம் நீ உன்னை பணிவாக ஆக்கிக் கொள்கிறாயோ, தாழ்வுபடுத்துகிறாயோ, போதெல்லாம் அங்கேதான் அல்லாவும் கிடைக்கிறான், ரசூலும் கிடைக்கிறார்கள். என் ஆன்மீக விருட்சம் இன்னும் வளருகிறது, ஆன்மீக பொலிவு இன்னும் அழகாகிறது, ஆன்மீக வெளிச்சம் அதற்கு பின்னால் பல பேர் நடைபோடும் இடத்தில் அமையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இந்த 3ஆம் பகுதி ரொம்ப விசாலமான செய்தி, அதனால நான் உன்னை கொஞ்சம் கூடுதலாக இதில் விளக்கத்தை ரப்பு தர பிரியப்பட்டான். 4வது, நம்முடைய வாழ்க்கையை தொடராக்கி வரும் காலமும் இருக்கும் காலமும் உயர்ந்த மனிதர்களோடும் சாலிஹீங்கள் எனும் அருள் பெற்றவர்களோடும் நமது தொடர்புகள் அதிகமாக வேண்டும். நம்முடைய தொடர்புங்கிறது, நட்பு என்பது, நாம் பழகும் இடம் என்பது மிகச்சிறந்த இடமாக இருக்கணும், உயர்ந்தவர்களாக இருக்கணும், அல்லாவின் பார்வையில் பட்டவர்களாக இருக்கணும், அவன் பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்கணும். எப்போதுமே அல்லாவை மறந்து வாழாமல் அவன் நினைவில் ஜொலிக்கிறவர்கள் தான் நாம் அவர்களை தொடரும் இடத்தில் நம்மை ஆக்கிக் கொள்ளலாம். 4வது பகுதி ரொம்ப முக்கியம், சொஹபத்து சாலிஹீன், நல்லவர்களின் சகவாசம், அவர்களோடு வீரநடை போடுவது. அவங்க தான் நம்முடைய ரோல் மாடல். நான் என்ன வாழ வைப்பது அவங்கள பார்த்து வாழ வைக்கிறது. அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே, உனி யாரு ரோல் மாடலா எடுக்கணும், வத்தபி சபீல மன் அனாப இலை, நீ யாருக்கு பின்னால் செல், என்னை, சபீல மன் அனாப இலை, என் பக்கம் தன்னை கொண்டு சேர்த்து கொண்டார்களே, என் பக்கம் எல்லா விஷயத்திலும் மீண்டார்களே, என்ன வந்து அடைந்தார்களே, அவர்கள் போன பாதையை, அவர்கள் போட்ட தளத்தை நீ நடக்க வேண்டும், அடைய வேண்டும். அந்த பாதையில வாங்குறான். ஒத்தபி உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் ஃபபிஹதாஹு முக்ததி. அல்லாஹ் சொன்னான், சாலிஹீன்களை பட்டியலிடுகிறான் அல்லாஹ்.
சாலிஹீன்களை பட்டியலிடுகிறான் அல்லாஹ். நபிமார்களின் பெயரை அடுத்தடுத்து சொன்னான் அல்லாஹ். சொல்லி முடித்து விட்டு உலகத்தின் வழிகாட்டி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொன்னான், உலாயிகல்லதீன ஹதல்லாஹ். அவர்கள் யாரு தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ்வே நேர்வழியில் நடக்க வைத்தான், அவர்களுக்கு அல்லாஹ்வே வழிகாட்டியாக அமைந்தான். ஒத்தபி ஹுதா உலாயிகல்லதீன ஹதல்லாஹ் ஃபபி ஹுதாஹு முக்ததி. அந்த பெருமக்கள் போன பாதையை நபி பெருமானார் அவர்களே தாங்கள் பின்பற்றுங்கள். உலகமே ரசூலுல்லாவை பின்பற்றுது, உலகமே ரசூலுல்லாவை திரும்பி பார்க்குது. உலகத்தில் வாழ்பவர்கள் நபியை நேசிக்கிறார்கள். நபியின் வார்த்தைகளை, நபியின் வழிகாட்டுதலை, நபியின் வாழ்வை இன்றைக்கு திரும்பி பார்க்கிற மக்கள் மோமின்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணில் வாழ்கிற பல கோடி மக்களால் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கப்படுகிறார்கள், நேசிக்கப்படுகிறார்கள், பின்பற்றப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எப்படி நடைபோட வேண்டும்? நான் வழிகாட்டி விட்ட அந்த சாலிஹீன்கள், சீதேவிகள், நற்பாக்கியம் உடையவர்கள், அவங்க பாதையில் நீங்கள் நடைபோடுங்கள். இங்க ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், சாலிஹீன்களின் பாதையில் நீ நடைபோட்டால் உன்னை திரும்பி பார்ப்பதற்கு பல கோடி மக்களை உருவாக்குவேன் என்று. உன்னை திரும்பி பார்ப்பதற்கு நீ போட்ட பாதையை எடுப்பதற்கு பல கோடி பேர்கள் வருவார்கள். எனக்கு பின்னால் ஒரு பெரிய சமூகத்தால் நான் நேசிக்கப்படணும்னா நான் போற பாதை என் அறிவால் தேர்ந்தெடுக்க பாதையாக இருக்கக்கூடாது, என் சிந்தனையால் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது. எனக்கு பெரிய திறமை இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க பாருங்க. நம்ம தமக்குன்னு ஒரு ரூட் அமைச்சுக்கிடணுங்கிறாங்க, அது ரொம்ப டேஞ்சர். நமக்குண்டு ஒரு மாடலை நம்ம அமைக்கிறது இல்லை, இன்னொருத்தங்களுடைய ரோல் மாடலாக. இன்னொருத்தவங்க என் கற்பனைக்கு பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் யாரை சொன்னானோ நமக்கு ரோல் மாடலா அமைக்கிற பாதை அவன் பக்கம் மீண்டவர்களின் பாதை. அந்த பாதை என்னை முகவரி காட்டும், அவங்கள மறைச்சிரும். இப்ப அவங்க நான் பின்பற்றினது எனக்கு முந்தி வாழ்ந்த சாலிஹீன்களை, மக்கள் அதை பார்க்கறதுல என்னதான் பார்ப்பாங்க? அவங்களுக்கு நான் தான் ரோல் மாடல். அல்லாஹ் அப்படி ஆக்கி விடுவான். அது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய இடம். எனவே என் அன்பு பிள்ளைகள், நீங்க பழகிற போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கான். எல்லாத்தையும் போயெல்லாம் பழகிறது இல்லை. கல்வி காலத்திலிருந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கான். நல்ல நண்பர்கள், உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள், அந்த சுஹபத்து என்பது, அவர்களின் உறவு என்பது, தொடர்பு என்பது ஒரு வெளிச்சம். நம்முடைய நாளைய வாழ்க்கைக்கு ஒரு அழகான முன்மாதிரியை வகுத்து கொடுத்து விடும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. எல்லாருக்கும் நல்லவர்கள் கிடைப்பாங்களா நண்பர்களாக? எல்லாருக்கும் சாலிஹீன்களை பின்பற்ற தௌஃபீக் கிடைக்குமா? நிறைய பேர் சாலிஹீன்களை குறை சொல்ற இடத்துல கொண்டு அல்லாஹ் வச்சுட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅன ஆகிருல் உம்மா அவ்வலஹும், லஅன ஆகிருல் உம்மா. கியாமத்தின் அடையாளங்களை அடையாளம் காட்டிய அகிலத்தின் சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கியாமத்தின் அடையாளங்களில் ஒன்று, இந்த சமூகத்தில் கடைசியில் வருபவர்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்த சாலிஹீன்களை குறை சொல்வார்கள். லான ஆகிரு ஹாதியில் உம்மா, சபிப்பார்கள் முந்தி வாழ்ந்தவர்களை. நல்லவர்களோடு நம்ம இணைவதும், அவங்க நெருக்கம் பெறுவதும், தொடர்பில் நனைவதும், அந்த தொடர்பில் தொடர்வதும் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் உன் வாழ்க்கையை உயர்த்தணும்னு நினைச்சா, உன்னை உயர்வாக்கணும் அல்லாஹ் திட்டமிடுதான். அவன் திட்டமிட்டாதான் நடக்கும். நான் திட்டமிட்டிருக்கேன் உயரணுண்டு, அல்லாஹ் திட்டமிடணும் என்ன உயர்த்துறது, அவன் ஆடணும். தன்னை அவன் நாடியதை செய்து காட்டியதில், செய்து வைப்பதில், செய்து முடிப்பதில் அவனே வல்லவன் என்கிறான். செய்து முடிப்பதில் வல்லவன் அவன். லிமா யுரீத், அவன் நாடியதை செய்பவன் சொல்லல, செய்து முடிப்பதில் வல்லவன். சீகா உங்களுக்கு தெரியும். ஃபாயிலுங்கிறதுக்கு பொருள் வேற, ஃபஆலுக்கு பொருள் வேற. திருக்குரான் சொல்லும், அல்லாஹ் யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நான் எதை நினைக்கிறேனோ, நாடுகிறேனோ, எப்படி நடக்கணும் அப்படி நான் விரும்புகிறேனோ, உன்னை எப்படி நடத்தணும்னு ஆக்க நினைக்கிறேனோ, நான் நினைப்பதை செய்து முடிப்பதில் நான் வல்லவன் என்றான் அல்லாஹ்.
அல்லாஹ் அப்படி நமக்கு நல்லவைகளை செய்து நம் மீது அவன் வழி நடத்துவானாக. அல்லாஹ் ஒரு மனிதனை உயர்த்தணும் நாடிட்டான்னா நம்ம எங்கேயோ போயிடுறோம். நம்ம ஸ்டேட்டஸை லிமிட்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் உலகம் இது. கொஞ்சம் நான் இப்படி இருந்துட்டேன்னா நாளைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தா நிறைய ஃபோட்டோவில் நான் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அன்னைக்கு ஒரு இடத்துல இப்படி கண்ணாடி இப்படி வச்சுட்டு இருந்தேன், அது நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். உலகம் எங்கேயோ போகுது. நம்ம ஸ்டேட்டஸ் அல்லாட்ட உயரணும். நமக்குன்னு ஒரு அழகான இடத்தை அல்லா தரணும், ஒரு அழகிய முகவரியை தரணும். அவன் நினைத்தால் அவன் நினைத்ததை முடிப்பதில் வல்லவன். என் பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு நலவை விரும்பி விடுவானையானால், உயர்வை விரும்பி விடுவானையானால், மன் அராதல்லாஹு பிஹி ஹைரன், மன் அராதல்லாஹு பிஹி ஹைரன், ஒரு மனிதரின் வாழ்வை ஜொலிக்க வைக்க அல்லாஹ் நாடி விட்டால், உயர்த்தணும்னு அல்லாஹ் நினைச்சிட்டா, இங்க போற இடமெல்லாம் ஹைரா இருக்கணும், நீ போற இடமெல்லாம் ஹைரா இருக்கணும் அல்லாஹ் நாடிட்டா. உன் கால்பட்ட இடமெல்லாம் ஹைராகணும், நீ பார்த்த இடமெல்லாம் ஹைராகணும், நீ தொட்டதெல்லாம் ஹைராகணும், தொட்டதெல்லாம் தொலங்கணும், ஒன்ன வச்சு தொலங்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீ போன இடமெல்லாம் ஹைர், நீ பார்க்கும் இடமெல்லாம் ஹைர், நீ தொட்ட இடமெல்லாம் ஹைர். அப்படி ஆக்கணும் அல்லாஹ் நினைத்து விட்டால் என்ன பண்ணுவான்? யர்சுகுஹு கலீலன் சாலிஹன், மிகச்சிறந்த ஒரு சீதேவியான பாக்கியமுள்ள நல்ல மனிதரை அவருக்கு அல்லாஹ் தொடர்பாக்கி கொடுப்பார். என் வாழ்க்கையிலே ஹைர் நடக்க அல்லாஹ் முடிவு செய்தால் என்னை உயர்த்தி கொண்டு போகணும், உயர்ந்த நிலைக்கு போய் நான் நிக்கணும்னு அல்லாஹ் முடிவு செய்துட்டா, அதுக்கு அவன் கொடுக்கிற காரியம் நல்லவங்களுடைய தொடர்பு. அப்போ நல்லவர்களின் தொடர்புங்கிறது லேசா சொல்லிட்டு போற விஷயம் இல்லை. அது கிடைப்பது கூட என் மீது ரப்பு நலவு நாடும் போதுதான் கிடைக்குது. என்னை உயர்த்த அவன் திட்டமிட்டாலே அவன் கொடுக்கிற பரிசு அதுதான். அதனால நம்ம கையேந்தி பெறணும். அதான் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் அதை துஆவாகவே கேட்க சொல்கிறான். என்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் கேட்கணும், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமோட நிப்பாட்டல்ல, எனக்கு நீ நல்ல பாதையை காட்டுன்னு நிப்பாட்டல்ல. அந்த பாதை நான் விரும்புகிற பாதையெல்லாம் இல்லை, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ உபகாரம் செய்து விட்ட சாலிஹீன்களின் பாதையை காட்டுங்கிறான் அல்லாஹ். நான் கேட்கிற ஒவ்வொரு தொழுகையிலையும் லா ஸலாத்து லிமன் லா ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகையே இல்லைங்கிறாங்க நபிகள் நாயகம். அது ஓதாதவனுக்கு தொழுகை இல்லைங்கிறாங்க. அப்படி எல்லா தொழுகையிலும் நான் ஓதணும். அதுல கேட்கிற துவாவே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஒரு துவா தான், அழகான துவா. என்ன அல்லாஹ் நேர்வழியில நடக்கவை, அந்த வழி நான் விரும்புகிற வழி அல்ல. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டாயோ, உன் அருள்மலையிலே நனைய வைத்தாயோ, உன் பேருபகாரத்தை சுமக்க செய்தாயோ, அப்படிப்பட்ட சாலிஹீங்கள், அருள் பெற்றவர்கள், நல்லவர்கள், இந்த மண்ணில் மற்றவர்களால் திரும்பி பார்க்கப்படும் இடத்தில் நிறுத்தப்பட்டவர்கள், அவர்கள் வழியில் நான் நடக்க நீ தௌஃபீக் செய். அங்கு அல்லாஹ் சாலிஹீங்களுடைய தொடர்பை கேட்க சொல்றான். என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இன்னைக்கெல்லாம் நம்ம பழகிறவங்களாலேயே நமக்கு டேஞ்சர். நிறைய பிரச்சனை நண்பர்களால் வருது. இன்னைக்கு ஒரு பையன் ரொம்ப மோசமா நடக்கிறான்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம அந்த துறையிலே இருக்கிறோம், மாணவர்களை வார்த்தெடுக்கிறது, உருவாக்குறது. பையன் சரியில்லை, கெட்டு போயிட்டான், வீட்டில எல்லாம் அப்படி பழக்கம் இல்லை, என்னம்மா கெட்டு போயிட்டானோ ஏதோ பீடி குடிக்கிறாங்கிறாங்க. அவங்க வாப்பா பீடி குடிக்கல, எங்க வாப்பாட வாப்பா பீடி குடிக்க, நாதா பீடி குடிக்க, தாதா பீடி குடிக்க, ஒரு லிஸ்டே போட்டாங்க அந்த அம்மா. என் குடும்பத்துல யாரும் அந்த பழக்கம் இல்லை. சில பேர் இது பழக்கத்துல வருதுங்கிறாங்க இல்லையா. சுகர் இருக்குன்னா உங்க உமாவுக்கு சுகரான்னு கேட்கிறா டாக்டர், உங்க அத்தாவுக்கு சுகர் இருக்கான்னு கேட்கிறார். உடம்புக்கு வரக்கூடிய நோய்க்கு கூட பாரம்பரியத்திலிருந்து கேட்கிற காலமாகி போச்சு. ஆனா இது சகவாசம், கட்டாயம் கேட்பாங்க. அவங்க வாப்பாட பீடி பழக்கம் வந்தா பையன் வந்திருக்கும், வாப்பா பீடி குடிக்கல, அவங்க நாதா குடிக்கல, தாதா குடிக்கல அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒரு 5 தலைமுறைக்கு அந்த அம்மா போடுது. யாருமே பீடி பழக்கம் இல்லை, பையன் பீடி பழக்கம் வந்துட்டுங்கிறாங்க. எப்படிமா வந்துச்சு? அதான் எங்களுக்கும் தெரியல. நான் கேட்டேன், எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் அவன் பீடி குடிக்கான்னு தெரியுது. கடைசியில் விசாரிச்சு பார்த்தா வேற ஒண்ணும் இல்லை, இவன் இன்னொருத்தனோட சேர்ந்துருக்கான், அந்த பையன் பீடி குடிக்கிறான், இவனும் குடிச்சிட்டான். அத்தாவின் பழக்கம் இல்லை, அத்தாவின் பழக்கம் இல்லை, மார்க்கம் சொல்லும் 4 தலைமுறைகளிலும் பழக்கம் இல்லை. இங்கே உருவானது என்றால் எங்கே உருவானது? சொஹபத்தால் உருவானது, தொடர்பால் உருவானது, தீய நண்பனால் உருவானது. பாரசீகத்தில் ஒரு பழமொழி, ஒரு பைத், ஒரு அரபி கவி, நீங்க படிச்சிருப்பீங்க, தாலிமு முத்தாலிம் அரசால் ஒரு கிதாப், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற கிதாப், மாணவன் எப்படி உருவாகணும் அப்படின்னு போதித்து தருகிற கிதாப். அதில் சொல்வார், நல்ல நண்பன்
நல்ல நண்பன் அவன் எப்படிப்பட்டவன், கெட்ட நண்பன் எப்படிப்பட்டவன். கொடிய விஷம் தரும் கெட்ட பாம்பை விட கெட்ட நண்பன் ரொம்ப மோசமானவன் என்று படிப்பார். கொடிய விஷம் கக்கும் பாம்பை விட கெட்ட நண்பன் டேஞ்சருங்கிறார். அந்த பைத்தெல்லாம் படிச்சு காட்டணும் ஆசை, நேரம் இப்பவுமே 1 மணி நேரத்தை தாண்டுகிறது. கெட்ட நண்பன் கொடிய விஷம் கக்கும் பாம்பை விட கொடியவன். அவனுடைய நிலை உனக்கு உருவானா எப்படி இருக்கும் வாழ்க்கை? நம்ம பெற்ற கல்வி, ஞானம், ஒழுக்கம், நான் மேல சொன்ன பாருங்க, அத்தனையும் உயர்ந்த எண்ணம், விசாலமான நிலை எல்லாம் டோட்டலா அவுட் ஆயிடும். இந்த 4வது நிலை மோசமான. நீ யார்? நான் சொல்கிறேன். உன் குணத்தை பார்த்தல்ல, உன் செயலை பார்த்தல்ல, உன் கல்வியை பார்த்தல்ல, உன் தரத்தை பார்த்தல்ல, உன் அந்தஸ்தை பார்த்தல்ல, உன் நண்பன் யார் என்று சொல். நீ யார் என்று சொல்கிறேன் என்றான் ஒரு அறிஞன். நீ யார் என்று நான் உன் கல்வியை பார்த்து சொல்லல, உன் கோலத்தை பார்த்துலாம் சொல்ல விரும்பல, உன் நண்பனை சொல் என்கிறான். அந்த நண்பனை பார்த்தா அவன் நல்ல மனுஷன், நீ நல்ல மனுஷன். என் கல்வி கூட என்னை அடையாளம் காட்ட சில நேரங்களில் விரும்புவதில் என்னை அடையாளம் காட்டுறது என் நண்பன் நிற்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட உயர்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை என் அன்பு பிள்ளைகளின் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன். ரொம்ப அவார்னஸ் இது, விழிப்புணர்வோடு இருக்கான். நல்லவர்களுடைய பழக்கம்தான் நம்ம கல்வியை உயர்த்தும், அந்தஸ்தை உயர்த்தும், மரியாதையை உயர்த்தும். இதற்கு மேலால் அல்லாஹ்ட்ட நமக்கு ஒரு நல்ல பேரை நசீபாக்கி தரும். ஒவ்வொரு பகுதியிலையும் 4 சொல்லியிருக்கேன், 4 மணி நேரம் பேசணும் குறைஞ்ச அளவு. ஏதோ நம்பரா சொல்லிட்டு போறது வழக்கமா இருங்க அப்படிங்கன்னா அது அவ்வளோ அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அதனுடைய இருக்கக்கூடிய பாதிப்பையும் அதில் இருக்கிற நிலவையும் பாடமாக்கி தர வேண்டும். நான் தான் சொன்ன பாடம் நடத்தவான்னு கேட்டேன். நான் அத்தாயில பாடம் புகார் ஷெரீப் பிள்ளைங்களுக்கு நடத்தினேன், 2 நாள் நடத்தினேன். இன்னைக்கு அதுல சனது வாங்கி வந்த ஆலிம்கள் எங்க பார்த்தாலும் உஸ்தாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு நான் அவங்க மாணவர்னாரு. அன்னைக்கு ஒரு மௌலவியை சந்திச்சேன். அப்போ நீ உஸ்மானியாப்பான்னு கேட்டேன். உஸ்மானியா இல்லை ஹதரத், உஸ்மானி இல்லை, நான் அங்கதான் பட்டம் வாங்கியிருக்கேன். தாங்களுக்கு முன்னால் 2 நாள் புகார் ஷெரீப் பாடம் எங்களுக்கு நடத்தினீர்கள். நான் பாடம் நடத்துவான்னு கேட்டேன். உஸ்தாமாருக்கு உங்க பிரியன்னாங்க. எல்லா பிள்ளைங்களும் இருப்பதால் வயதில வித்தியாசமான பிள்ளைங்க எல்லாருக்குமாக ஒரே மாதிரி இதை நீங்க எடுத்துக்கிடணுங்கிறத கேட்பது மட்டும் இல்லை, இதை ஒரு பயானாக நான் இப்ப அமைக்கல, பாடமாகவே நீங்க இதை மனசுல வைக்கணும், உங்க வாழ்க்கையில உள்வாங்கி சிந்திக்கணும். எப்படியெல்லாம் சாலிஹீங்கள் வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் என்று பார்க்கணும். அவங்கள்ட்ட இருந்த அந்த உயர்ந்த நிலை அதான் பாக்கியமாக அவங்களை கொண்டு சேர்த்துச்சு. ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மானசீக தொடர்பை அவங்க வச்சிருக்கிற இடம் நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. நபீசா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய குடும்பம், நபியினுடைய பேத்தி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி அன்னை நபீசத்துல் மிஸ்ரியா. இன்னைக்கு மிஸ்ர நீங்க போனா நபீசா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளோ ஜொலிக்கிறாங்க. பார்க்கும் இடமெல்லாம் அன்னை நபீசா, பெரிய பெரிய நிறுவனம் நபீசாங்கிற பெயரால வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அழகான வாழ்க்கை. ஹதரத் இமாம் ஷாஃபிக்கு சோம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, அம்மாவுடைய பெரிய துவா தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்பாங்க. இமாம் ஷாஃபியின் உஸ்தாதாக இருக்கிறாங்க அம்மா, அம்மாவுடைய துவா. சோம் இல்லை, தன்னுடைய மாணவரை பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. அம்மாட்ட அனுப்புறாங்க, துவா செய்ய சொல்லுங்க, கொஞ்சம் உடல்நல குறைவா இருக்குது, நான் ஹித்மத்து நாளைக்கு போகணுங்கிறாங்க. அம்மாட்ட அவர் துவாவுக்கு வர்றார். வந்து இமாம் ஷாஃபி சொல்லி விட்டாங்க. அம்மா அப்படி கையை தூக்குறாங்க, கையை தூக்கிட்டு துவா நடக்குது. அவர் ஓடி வருகிறார். இமாம் ஷாஃபி உடற்சோம் படுத்திருக்கிறாங்க. அவர் ஓடி வந்தார், அம்மா துவா செய்ய போறாங்கன்னு சொல்றதுக்கு. இங்க வந்து பார்த்தால் இமாம் ஷாஃபி தயாராகி எழுந்திருச்சு ரெடியாகி தன்னுடைய வேலையில இருக்கிறாங்க. என்ன இமாம், சோம் இல்லாம இருந்தீங்க, எழுந்திருக்க முடியாம இருந்தீங்க, நீங்க துவா செய்ய சொன்னீங்க, அம்மாட்ட போயிட்டேன், அம்மா கையை தூக்குனாங்க, உனக்கு தெரியாதாப்பா, அவங்க கையை தூக்கணும்னு அல்லாஹ் என்ன எழுப்பிட்டான். அவங்க கையை தூக்கணும் உடனே சோமாய் போனேன். அன்னை நபீசா கையை தூக்குறாங்க, இமாம் ஷாஃபி நீ நிப்பாட்டு அல்லாண்டு, நான் எழுந்திருச்சுட்டேங்கிறாங்க. அம்மாவுடைய அந்த தொடர்பும் சொஹ்பத்தும் அவங்க ரசூலுடைய பாரம்பரியம் இன்றைக்கும் நான் வாழ்கிறேன். எவ்வளவு பெரிய மார்க்க மேதை இமாம் ஷாஃபி, சட்ட மேதை.
ஞான உலகத்திற்கு விதை தூவியவர்கள் லட்சோப லட்ச மக்களின் இதயத்தில் நல்ல துஆவை இன்று பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபியை பின்பற்றுகிற மக்கள் பல லட்சம் மக்கள் இன்றைக்கு பின்பற்றுவார்கள் இமாம் ஷாஃபி. இன்னொரு கட்டம் சுகம் இல்லை, முடியல, துஆவுக்கு அனுப்புறாங்க. அந்த அம்மாட்ட நபீசத்துல் மிஸ்ரியாட்ட துஆ செய்ய நிற்கிறார் ஹாதிம். இமாம் ஷாஃபி துஆ செய்ய சொன்னாங்க. அம்மா அப்படி பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ் யுஹிப்பு அய்யன்துர இலை. இமாம் ஷாஃபிட்ட போய் சொல்லுப்பா, அல்லாஹ் அவங்களை பார்க்க பிரியப்படுகிறான் என்றார். அல்லாஹ் தங்களை பார்க்க பிரியப்படுகிறான். இமாம் ஷாஃபி சோமில்லேன்னு சொல்லி அனுப்புறாங்க. இமாம் ஷாஃபிக்காக துஆ செய்யணும், துஆ செய்வதற்காக நிற்கிறார். அவங்க சொன்னாங்க இமாம் ஷாஃபியை பார்த்து, ஷாஃபிக்கு துஆவுக்கு பதிலாக, அம்மா அல்லாஹ் இமாம் ஷாஃபியை பார்க்க பிரியப்படுகிறான் சொன்னாங்களாம். இன்னைக்கு அம்மா கையேந்தல்ல, உங்களை பார்க்க அல்லாஹ் பிரியப்படுறான்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. உடனே இமாம் ஷாஃபி யாருக்கு என்ன வசியத்தை செய்யணும்னு செய்தாங்க. என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, இப்படி நடக்கணும். தன்னுடைய வசியத்தை பூரா செய்து முடிக்கிறாங்க. உதவு செய்யறாங்க, துஆ செய்யறாங்க, தொழுகிறாங்க, கையேந்துறாங்க. என்னான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, என்னுடைய பாக்கியம் நிறைந்த நபீசத்துல் மிஸ்ரியா ரசூலுடைய குடும்பம் அல்லவா, அவர்களின் மானசீக பெரிய தொடர்பில் அல்லாஹ் என்னை உட்கார வைத்தான். அல்லாஹ் உங்களை பார்க்க பிரியப்படுறாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எப்பவும் துஆ செய்வாங்க, கையை தூக்குனா சுகம் கிடைக்கும். அல்லாஹ் பார்க்க பிரியப்படுறான்னா நான் மௌத்தாக போறேன்னு சொல்லிட்டாங்க. அதே வார்த்தையில் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி வஃபாத் ஆகிறாங்க. இதுல பெரிய செய்தி என்ன, அல்லாஹ் உங்களை பார்க்க பிரியப்படுகிறான். அது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கை நிறைவாகிற போது நான் சந்திக்க போகிற ரப்பின் பிரியத்தோடு சந்திக்க போகிறேன். இப்ப நான் வர்றேன், உங்களை சந்திக்கிறேன்னா உங்களுடைய பிரியம் இருக்கணும். என்ன அசர்த்தி எதுக்கு வர்றாங்க, நேரத்தை போய்க்கிடக்கூடாது. நம்ம பேர்ல ஒரு விருப்பம் இல்லாத நிலை. நம்ம சில வீட்டுக்கு விருந்தாளியா போனா அவன் யோசிப்பான், நேரங்காலம் தெரியாம வந்துட்டாரேன்னு. சில இடத்துக்கு போனா இப்ப எதுக்கு வர்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு சில விருந்தாளி வருவாங்க, நமக்கு கொஞ்சம் என்ன இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க. நம்ம யாரை சந்திக்க போறோமோ அவங்களுடைய பார்வை நம்ம பேர்ல பாக்கியமா இருக்கணும். பிரியமா இருந்தா தான் இருக்கும் அந்த பார்வை அப்படி பாக்கியமா. பிரியம் இல்லைன்னா ஏன் வந்தாங்கன்னு நினைப்பாங்க. அல்லாஹ் உங்களை பார்க்கவே பிரியப்படுகிறான். அப்படி என்றால் இமாம் ஷாஃபியினுடைய வஃபாத்து கூட எவ்வளவு பாக்கியமாக இருக்கும். அந்த தொடர்பு என்பது வஃபாத்து வரையிலும் அழகை சேர்த்து வைத்துவிடும். இதை நான் மாணவர்களின், என் அன்பு பிள்ளைகள் இதயத்தில் பசுமையாக்குவேன். நம்முடைய உறவும் தொடர்பும் சாலிஹீங்களோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்கிற இடத்திலும் நாம் இருக்க வேண்டும். நாளை ஒரு காலம் வரும், அல்லாஹ் நம்மோடு இருக்கணும்னு நிறைய பேர் துஆ செய்ய வைப்பான். அல்லாஹ் இன்னும் அவங்களோடு சேர்த்து வைமா. நம்ம சாலிஹீங்களுடைய பட்டியலில் போயிடும். நம்மை பின்பற்ற ஒரு பெரிய கூட்டம் உருவாகும். இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை, சொர்க்கத்தையே தீர்மானிக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ் பொலிவான பிரகாசமான வாழ்க்கையை வழங்குவானாக. இங்கே நாளுதான் சொல்ல வைத்தான், நாளையும் நம்முடைய நாளெல்லாம் நினைத்து வாழ தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்து வரையிலும் செயலிழந்து விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. இந்த கல்வி பாதையில் ஜொலிக்க செய்வானாக, வளர வைப்பானாக, எண்ணங்களை அழகுபடுத்துவானாக. பாவங்கள், தீயவைகள், கெட்ட எண்ணங்கள், வயசை தாண்டிய சிந்தனைகள், இன்னொரு பக்கம் கல்வி காலத்தில் வரக்கூடாத ஆசைகள், அத்தனையையும் அவன் அருளால் நம்மிடத்தில் வரவிடாமல் தடுப்பானாக. நம் மீது மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உயர்ந்த பார்வையை நசீபாக்குவானாக. நம்முடைய இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் பறக்க செய்வானாக. இங்கே நமது அத்தாயியா என்னென்ன சேவைகள் செய்கிறது என்று ஒரு அழகான பட்டியலை போட்டு காட்டினார்கள். அந்த பட்டியலில் இருக்கிற அத்தனை துறையையும் அல்லாஹ் எப்போதும் உயர்த்தி வைப்பானாக. நமது ஆலா ஹஸரத்தின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வானாக. அவர்களின் இந்த சேவையில் அல்லாஹ் இன்னும் துணை நிற்பானாக. அதற்கு தோள் கொடுக்கிற இடத்தில் உங்களை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான், இன்னும் அதில் நிலைத்திருக்க செய்வானாக. இங்கே சொல்லப்பட்ட இந்த துறைகள் யாரோ சில பேர் எடுத்துக்கொண்டார்கள் என்று இல்லாமல், இதில் இருக்கிற அழகிய துறைகளுக்குள்ளால் நானும் இருக்க வேண்டும் என்ற ஆசைகளை உங்கள் இதயத்திலும் அல்லாஹ் பளிச்சிடுவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி
ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.